students, welcome to our YouTube channel. நம்ம SSC and Railway examsல கேட்கக்கூடிய statisticsங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல இண்டிவிஜுவல் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா வந்து சேம் ஆஸ் இண்டிவிஜுவல் சீரியஸ் தான். ஸோ நீங்க இண்டிவிஜுவல் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் வந்து இப்போ 5th டெசைல் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா 5 × n+1 divided by 10 அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதே தான் வந்து நம்ம இங்க டிஸ்கிரீட் சீரியஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான் டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் ஃபைண்ட் அவுட் பண்றது. அதாவது டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு மீடியன், குவார்டைல் ஆர் டெசைல், பெர்சன்டைல் அப்படின்னாவே என்ன பண்ணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணும். First question, find the median, first quartile, third quartile, quartile deviation, 5th decile, 25th percentile of the following data set. உங்களுக்கு ஒரு discrete series கொடுத்துட்டு இதுக்கு percentile, quartile, decile எல்லாமே find out பண்ண சொல்லியிருக்காங்க. So first வந்து x வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2, 7, 5, 3, 8, 6. Next அதுக்கான frequency 3, 1, 4, 3, 2, 7. ஓகேங்களா. ஸோ குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4, 4ம் 4ம் ஆட் பண்ணால் 8, 8ஐயும் 3யும் ஆட் பண்ணால் 11, 11ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 13, 13ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 20. ஸோ சமேஷன் எஃப் இது ஃபுல்லாக ஆட் பண்ணாலுமே 20 தான் வரும். இந்த சமேஷன் எஃப் தான் நம்ம என்னன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவார்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்டைல் Q1க்கு ஃபார்முலா என்னது, n+1 divided by 4. குவார்டைல் அப்படின்னாவே டிவைட் பை 4 பண்ணும் இன்டு 1. ஃபர்ஸ்ட் குவார்டைல்னா இது டேர்ம். இதுல n அப்படிங்கிறது சமேஷன் எஃப் 20. இப்போ 20 + 1 divided by 4. 20 + 1 21 divided by 4. நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணா 21ல வந்து 5 டைம்ஸ் வந்து 20, ரிமைனிங் 1. 1 அப்படின்னா 1/4 0.25. உங்களுக்கு 1/4ன்னு வந்ததுன்னா 0.25 வரும். இதே 2/4 அப்படின்னா 0.5ன்னு வந்துடும். அதே 3/4 அப்படின்னா 0.75. நெக்ஸ்ட் இங்க வந்து 5.25ன்னு வந்திருக்கு. அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 5.25 இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 8ன்னு இருக்கு. அப்ப 8க்கு நேரா இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் Q1. இப்போ Q1 = 5. நெக்ஸ்ட் மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மீடியன் அப்படின்னாலும் Q2 தான் மீடியன். ஓகேங்களா. ஸோ அப்ப மீடியன் தான் செகண்ட் குவார்டைல் = n+1 divided by 2 term. n வந்து சமேஷன் எஃப் வந்து 20. அப்ப 20 + 1 divided by 2. 21 divided by 2. 2ஆல டிவைட் பண்ணா 10.5ன்னு வரும். ஸோ அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 10.5 இருக்கான்னு பாருங்க. இல்ல அதை விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 11. இப்ப 11க்கு நேரா இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ வந்து 3. 3 தான் மீடியன். நெக்ஸ்ட் தேர்ட் குவார்டைல். தேர்ட் குவார்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். தேர்ட் குவார்டைல் Q3 = குவார்டைல் அப்படின்னாவே n+1 divided by 4. தேர்ட் குவார்டைல் அப்படின்னா இன்டு 3. தேர்ட் டேர்ம். நெக்ஸ்ட் 3 × n வந்து சமேஷன் எஃப் தான் n. 20 + 1 divided by 4. இப்போ 3 × 21 divided by 4. இதை மல்டிபிள் பண்ணா என்ன வருது, 63 divided by 4. 4ஆல கேன்சல் பண்ணா 60 வந்து 15 டைம்ஸ் வரும். 0.3 வந்து 3/4னா 75 போடுமா. ஸோ அப்ப 15.75. அப்போ 15.75 விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20. 20க்கு நேரா இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ 6. 6 தான் வந்து தேர்ட் குவார்டைல். நெக்ஸ்ட் குவார்டைல் டீவியேஷன். குவார்டைல் டீவியேஷனுக்கான ஃபார்முலா Q3 - Q1 divided by 2. Q3 தேர்ட் குவார்டைல் 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6 மைனஸ் Q1 ஃபர்ஸ்ட் குவார்டைல் 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 5 டிவைடட் பை 2. ஸோ அப்போ 6 - 5 1/2 0.5 அப்படிங்கிறது தான் குவார்டைல் டீவியேஷன்.
quartile deviation equal to 0.5. Next, fifth decile எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். செகண்ட் குவார்டைல், ஃபிஃப்த் டெசைல், 50th percentile, மீடியன் எல்லாமே ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ அதுபடி ஃபிஃப்த் டெசைல் என்னவா இருக்கும்னா செகண்ட் குவார்டைலோட வேல்யூ 3 தான் ஆன்சரா இருக்கும். நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த் டெசைல் D5 ஈக்குவல் டு டெசைல்னாவே n+1 டிவைடட் பை 10. ஃபிஃப்த் டெசைல்னா இன்டு 5 டேர்மு. அப்போ 5 into n வந்து 20 plus 1 divided by 10. So இந்த 5 ஆல cancel பண்ணா இங்க 10 வந்து 2 times. 20 plus 1 21 divided by 2 வந்து 10.5. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும் 10.5 விட அதிகமா இருக்கக்கூடிய cumulative frequency பார்க்கணும். 10.5 விட அதிகமா 11 இருக்கு. 11க்கு நேரா இருக்கக்கூடிய x வேல்யூ 3. இந்த 3ங்கிறது தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஃபிஃப்த் டெசைலா இருக்கும். ஸோ இதே சேம் தான் வரும். நெக்ஸ்ட் 25th percentile. 25th percentile எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 25th percentile ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 5ங்கிறது தான் ஆன்சரா வரும். P25 ஈக்குவல் டு 25th percentile. percentile அப்படின்னாவே n+1 divided by 100 into 25th டேர்மு. நெக்ஸ்ட் n வந்து summation f தான் வந்து n 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 plus 1 divided by 100. 25 ஆல கேன்சல் பண்ணா 100 வந்து 4 times. 20 plus 1 21 divided by 4. 4 ஆல கேன்சல் பண்ணா 21 வந்து 5 times. 0.1/4 னா 0.25. ஸோ 5.25 விட அதிகமா இருக்கக்கூடிய cumulative frequency பார்த்தோம்னா 8. 8க்கு நேரா இருக்கக்கூடிய x வேல்யூ 5. ஸோ 25th percentile 5ங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 25th percentileம் ஃபர்ஸ்ட் குவார்டைலும் ஈக்குவலா இருக்கும். 75th percentileம் அப்பர் குவார்டைல் அதாவது தேர்ட் குவார்டைலும் ஈக்குவலா இருக்கும். அதே 50th percentileம் ஃபிஃப்த் டெசைலும் செகண்ட் குவார்டைலும் மீடியனும் வேல்யூ வந்து சேமா தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த ஃபோர்த் டெசைல் ஆஃப் த கிவன் டேட்டா செட் இஸ். உங்களுக்கு ஒரு டிஸ்கிரீட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு ஃபோர்த் டெசைல் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூஸ் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.